ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல கிறிஸ்பியான ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. வீடியோவில் ஒரு கீரை வடை தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது அரைக்கீரை, இரும்பு சத்து மிகுந்த அரைக்கீரையையும் புரோட்டீன் சத்து மிகுந்த உளுந்தம்பருப்பையும் சேர்த்து தான் இந்த கீரை வடை செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 100 கிராம் போல் உருட்டு உளுந்தும் 25 கிராம் போல் கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். அதனால் அதை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது அதை வந்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கலாம். அந்த கீரை வந்து அரைக்கீரை, இல்லைன்னா சிறுகீரை, இல்லைன்னா பாலக்கீரை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா பொடியாக நறுக்கி இருக்கணும். மெயின் பாயிண்ட் வந்து அதில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். நல்லா காய வச்சு எடுத்துருக்கணும். அப்புறம் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் 3, இஞ்சி கொஞ்சோண்டு துருவினது, 1 ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து நல்லா ஊறின பிறகு நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும். ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தாங்க வடை போடும்போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அந்த உளுந்தையும் கடலைப்பருப்பையும் நல்லா கட்டியாக அந்த மாதிரி கொரப்பாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, துருவின இஞ்சி, இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை வச்சுருக்கோம். 100 கிராம் அளவு உளுந்துக்கு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரையிலையும் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா பொடியாகவும் நறுக்கி வச்சுக்கணும். பிசைஞ்ச மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி வாழை இலையில் போட்டு அதை நல்லா பரப்பிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயோ நீங்கள் தண்ணியோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இந்த வாழை இலைக்கு பதில் பட்டர் பேப்பரோ இல்லாட்டி பால் கவரோ நீங்கள் கையோ யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை எடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து 1 இல்லை 2 போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து வேகிறதுக்கு வந்து குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஆகும். வடையை போட்ட பிறகு தீயை வந்து மிதமாக்கிக்கோங்க. மிதமான தீயில் குறைஞ்சது 10 நிமிஷமாவது அது வெந்தால் தான் நல்லா பொன்னிறமாக ஆகும். பொன்னிறமாக ஆனால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கீரை வடை வந்து ரொம்ப நேரம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 4 மணி பலகாரம் போலையும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த சுவையான கீரை வடை பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.